ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பல்வேறு இடங்களில் நாம் போகும் பொழுது பல்வேறு நபர்களை சந்தித்திருப்போம். அவர்கள் வந்து இந்த இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த இடத்திற்கு எப்படி போகணும். இப்போ தான் நமக்கு வந்து கூகுள் மேப்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. அதனால் நம்ம எல்லாமே நம்ம கூகுள் மேப்பில் போட்டு பல நேரங்களில் முட்டு சந்தில் போய் நம்ம நிற்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே நாம் வந்து அந்த 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 பகுதியில் வசிக்கிற ஜனங்கள் இடத்துல போய் இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவர்களுக்கு அது பரிச்சயமான இடம், அந்த இடம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் நீங்கள் ரைட்டில் போய் லெஃப்டில் போய் இப்படி அவர்கள் வழியெல்லாம் சொல்வார்கள். இங்கே ஆதியாகமம் 37:15 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரரை பார்ப்பதற்காக போய் அங்கே போய் சுற்றி திருக்கிறான். சகோதரரை காணவில்லை, அவர்கள் இருந்த இடத்துல இல்லை. அதனால அவன் எங்கே போனார்களோ தெரியவில்லை என்று சொல்லி அங்கே சுற்றி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் வந்து அவன் இடத்துல சொல்லுகிறான், அந்த வழியா பார்த்து, என்ன வழி தப்பி திருக்கிறது போல உனக்கு தெரியுதாப்பா, நீ என்னப்பா தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல வந்து கேட்டு அவரிடத்துல சொல்லும் பொழுது அவனுக்கு சரியான வழியை காட்டுகிறவராக அந்த மனிதர் மாறுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை போல நாமும் சரியான வழியை காட்டுகிறவர்களாக மாறுவோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் நித்தியத்திற்கு பரலோகம் செல்வதற்கான வழியை அறியாமல் அவர்களுக்கு சரி என்று தெரிகிற வழியிலே தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் இந்த நோயிலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற வழி தெரியாமல் இருக்கிறார்கள். யார் இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற வழி தெரியாமல் இருக்கிறார்கள். யார் என் குடும்பத்தை இந்த கடனிலிருந்து மீட்டெடுப்பார் என்கிற வழி தெரியாமல் இருக்கிறார்கள். யார் என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவார்கள் என்கிற வழி தெரியாமல் இருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும், யாரிடத்தில் நான் செல்வேன் என்ற வழி தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் நாம் அறிந்த நல் வழியை காட்டுவது நம்முடைய கடமை. ஆகவே உங்களை சுற்றிலும் இருக்கிற, நீங்கள் பார்க்கிற, நீங்கள் அறிந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நல் வழியை காட்டுங்கள்.